ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திடீர்னு என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஒரு 7.5 HP சோலார் வாட்டர் பம்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பம்புக்கு பார்த்திங்கன்னா 545 வாட்ஸு பைக் பேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிஏ ஸ்ட்ரெச்சரு, ஹெவி ஸ்ட்ரெச்சரு ஜிஏ அப்போலோ 5. இதோட ஆழம், போருடைய ஆழம் பார்த்திங்கன்னா 750 அடி, 2.5 இன்ச் டெலிவரி. V6 மோட்ரு, V4 கிடையாது, V6 மோட்ரு. நல்லா ஹெவியாக வேலை செய்கிற மோட்ரு. எல்லாமே அவங்க இறக்கி வச்சுருந்தாங்க. வாட்டர் சேல் பண்ணுறாங்க. தண்ணி சேல் பண்ணுறதுனால எனக்கு காலையிலையும் நேரத்துலேயே ஆனாகணும், சாயந்தரமாகவும் லேட்டாகவும் எனக்கு ஃபுல்லாக தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக திருப்பர் டைப் ரெடி பண்ணியிருக்கோம். நாம் போடுறது எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஒரே பக்கம் போடுற மாதிரி தான் போட்டுக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பர் டைப்பு. இது காலையிலே பார்த்திங்கன்னா நல்ல நேரத்துலேயே ஆன் ஆகுது. அதே மாதிரி சாயந்தரமும் நல்லா லேட் ஆனாலும் தண்ணி வருது. இப்படி திருப்பும்போது மேற்கு பக்கம் சாயந்தரமாக நல்லா தண்ணி வரும். அதே கீழே இறக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் டைமில் தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 3 ஸ்டெப்பாக வச்சுருக்கோம். காலையில் ஒரு ஸ்டெப்பு, சென்டர் ஒரு ஸ்டெப்பு, திரும்ப சாயந்தரமாக ஒர்க் ஆகிற மாதிரி 3 மணிக்கு மேலே. இது எல்லாமே மேனுவலாக அவங்க மாற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 மணிக்கு நல்ல ப்ரெஷர் ஃப்ரெண்ட்ஸ். 2 இன்ச் தண்ணி நல்ல ப்ரெஷரில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ ஹைட்டாக போட்டாலும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு எஃபிஷியன்சி கிடைக்கிறதில்ல. அதே வந்து நம்ம கீழே மொத்தமாக போட்டாலும் இந்த அளவுக்கு கிடைக்கிறது. நல்லா திருப்பூர் டைப் போட்டோம்னா நல்லா கிடைக்குது. இந்த ஒர்க்கை ஏன் பண்ண முடியுதில்லை அப்படின்னா, இதுக்கு லேட் ஆகுது. இதோடைய ஒர்க் பார்த்திங்கன்னா 5 நாள் ஆகிடுச்சு எனக்கு. 5 நாளில் நான் ஒர்க்னே பண்ண கிடையாது. இதுக்கு வந்து 5 நாள் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லேபர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பேருனாலையும் 5 நாள் ஆகிடுச்சு. இதோடைய லேட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெச்சர் இங்கே 2 நாள் பண்ணது, அங்கே போய்ட்டு ஒரு நாள் காங்கிரீட் போட்டது, அடுத்த நாள் பேனில் ஒரு நாள் ஃபிட் பண்ணது, அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரைவ் இதெல்லாம் மாட்டேன் ஒரு நாள் லேட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு செலவு ஜாஸ்தியாகவும் வருது. ஆனாலும் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ப்ரெஷராகவும் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ட்ரைவ் பார்த்திங்கன்னா INVT, ஸ்ட்ரெச்சர் பார்த்திங்கன்னா GI ஸ்ட்ரெச்சரு, அப்போலோ பைப், அப்போலோ பைப்பு. நல்லா ஹெவி ஸ்ட்ரெச்சர் ஃப்ரெண்ட்ஸ். 3 காலில் நிற்கிதுன்னா எல்லாமே ஃபுல்லாகவே நல்லா ஹெவியாக இருக்கும். மற்றது நானும் பார்த்துருக்கேன். இந்த மானியத்தில் போடுறது இதெல்லாம் சும்மா தொட்டோம்னாவே ஆடும். ஆனால் இது நல்லா ஹெவியாக இருக்குது. ஹெவியாக போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு காற்றுக்கு இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு பயப்படவே தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.